மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவித்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. டெல்லியில் மோடி தலைமையில் நடந்த பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பை வெளியிட்டார் ஜே.பி. நட்டா. செப்டம்பர் 9ஆம் தேதி நடக்கும் தேர்தலை போட்டியின்றி நடத்த எதிர்க்கட்சிகளின் ஆதரவையும் பெற வேண்டும். எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெற பாஜக மூத்த தலைவர்கள் முன்பே பேசியுள்ளதாக ஜே.பி. நட்டா தகவல். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணனை பரிந்துரைத்ததில் மகிழ்ச்சி. குடியரசு துணைத் தலைவராக அனைவருக்கும் ஊக்கமளிப்பார் என்று நம்புவதாக பிரதமர் மோடி தமிழில் வாழ்த்து. சி.பி. ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை கொண்டாடிய அவரது தாயார் ஜானகி அம்மாள் திருப்பூரில் உள்ள வீட்டில் பாஜக நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கி நிகழ்ச்சி. விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கும் வகையில் பீகாரில் காங்கிரஸ் சார்பில் வாக்காளர் அதிகார யாத்திரை. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ஆர்ஜேடி தலைவர்கள் லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மக்களவை தேர்தலை போல பீகார் தேர்தலை திருட அனுமதிக்க மாட்டோம் என ராகுல் காந்தி பேச்சு. நாடு முழுவதும் தேர்தல்கள் திருடப்படுவதாக கடும் குற்றச்சாட்டு. யார் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அரசியலமைப்பு கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் பின்வாங்காது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் திட்டவட்டம். தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்ற வேறுபாடு எதுவும் கிடையாது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வெளிப்படையான முறையில் பணியாற்றுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் விளக்கம். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் கடந்த 20 ஆண்டுகளாக கோரி வந்தனர். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கையில் சில அரசியல் கட்சிகள் குழப்பத்தை உருவாக்கி வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் குற்றச்சாட்டு. தேர்தல் முடிந்து இத்தனை நாட்களுக்கு பின் குற்றச்சாட்டு கூறுவதில் உள்நோக்கம் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் கருத்து. இரட்டை வாக்களிப்பு நடந்ததாக கூறுகிறார்கள், ஆனால் ஆதாரம் கேட்டால் எந்த பதிலும் இல்லை என விமர்சனம். வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா பகுதியில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் தரைக்காற்று 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னையில் நகரில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் விமான நிலையம், ஆலந்தூர், பள்ளிக்கரணை உட்பட பல்வேறு பகுதிகளில் இரவில் விட்டுவிட்டு பரவலாக மழை. சென்னை புறநகர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் சிறு சிறு தூறல்கள் தொடரும் என தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் பதிவு. மூன்று நாள் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் உளுந்தூர்பேட்டை, செங்கல்பட்டு, ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல். பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் மழையும் பெய்ததால் நெடுஞ்சாலையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். தமிழ்நாட்டில் 38 ரயில் நிலையங்களில் விரைவு ரயில்கள் நின்று செல்லும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 17ஆம் தேதி ரயில் டிக்கெட்டுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடக்கம். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு நாளையும், அக்டோபர் 19ஆம் தேதிக்கு நாளை மறுநாளும் முன்பதிவு செய்யலாம்.
டெல்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தலைநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை. தமிழ்நாட்டில் முதல் முறையாக விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாய கடன். தருமபுரியில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாஜக ஆளும் மாநிலங்களில் ஆளுநர் கம்பு சுத்தலாம். தமிழ்நாட்டில் கம்பு சுத்தக்கூடாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து இருந்து தமிழையும் தமிழ்நாட்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் பேச்சு. ஆளுநர் அவர்களே, நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன். நடப்பு நிதியாண்டில் மட்டும் தமிழகத்திற்கு 6,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். காங்கிரஸ் ஆட்சியில் வெறும் 879 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார். விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். தொண்டர்கள் விரும்பும் நல்ல கூட்டணியை அமைப்போம் என பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் பேச்சு. கூட்டணி விவகாரத்தில் நீங்கள் கொடுத்த பொறுப்பை சிறப்பாக செய்வேன் என உறுதி. தனது நண்பர் கருணாநிதி 20% இடஒதுக்கீடு கொடுத்ததால் 115 சமுதாய மக்கள் பயன்பெற்றதாக ராமதாஸ் புகழாரம். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் பேச்சு. புதுச்சேரியில் ராமதாஸ் தலைமையில் நடந்தது பாமக பொதுக்குழு அல்ல, அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் கட்சியை கட்டுப்படுத்தாது. அன்புமணி தரப்பில் பாமக செய்தி தொடர்பாளர் பாலு அறிக்கை. அமைச்சர் ஐ பெரியசாமி வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை. சொத்து ஆவணங்கள், முதலீடு விவரங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பணம், நகை எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல். வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் UPIயில் கலெக்ட் ரெக்வெஸ்ட் என்ற வசதி நீக்கப்படும் என அறிவிப்பு. கலெக்ட் ரெக்வெஸ்ட்களை அனுப்பி மோசடிகள் நடப்பதை தடுக்கும் வகையில் NPCI நடவடிக்கை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி விற்பனையை தொடர்ந்து கல்லீரலும் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டதாக பரபரப்பு புகார். சாய ஆலை பெண் தொழிலாளியிடம் 8 லட்சம் ரூபாய் பேரம் பேசி 4 லட்சம் ரூபாய் புரோக்கர்கள் கொடுத்ததாக அதிர்ச்சி தகவல். ராமநாதபுரம் அருகே ரயில்வே கேட்டை மூடாமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்ட வடமாநில கேட் கீப்பர் சஸ்பெண்ட். ரயில்வே மதுரை கோட்ட நிர்வாகம் உத்தரவு. திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக 33வது நாளாக விசாரணை மேற்கொண்ட CBI அதிகாரிகள். நாளை மறுநாள் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதால் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை. சுக்லாவின் வரலாற்று விண்வெளி பயணம் தொடர்பாக மக்களவையில் இன்று சிறப்பு விவாதம். 2047க்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான விண்வெளி திட்டம் குறித்து விவாதிக்க உள்ளதாக மக்களவை செயலகம் அறிவிப்பு. ஒடிசா மாநில எதிர்க்கட்சி தலைவரும் பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான நவீன் பட்நாயக் மருத்துவமனையில் அனுமதி. நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஒடிசா அரசு விளக்கம்.
ரஷ்யா விவகாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. பொறுமையாக காத்திருங்கள் என்றும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வாஷிங்டனில் இன்று சந்திக்கிறார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ஐரோப்பிய ஆணைய தலைவர் பிரான்ஸ், ஜெர்மனி அதிபர்களும் ஜெலன்ஸ்கியுடன் சேர்ந்து ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக அறிவிப்பு. ஆஸ்திரேலியன் ஓபன் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை ரூபா பாயர் வெண்கலம் வென்று அசத்தல். ஆஸ்திரேலியன் ஓபனில் தொடர்ந்து 3வது முறையாக பதக்கம் வென்று சாதனை. செஞ்சியில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் செய்தியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பவுன்சர்கள். சீமான் அடிப்பது போல் மேடையிலிருந்து வேகமாக கீழே இறங்கி வந்ததால் பரபரப்பு. சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தூய்மை பணிகள் தனியார் வசம் செல்வது குறித்து முதல்வரை சந்தித்து பேசுவேன். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டம். விசிக தலைவர் திருமாவளவன் ஓராண்டாக குழப்பத்தில் இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் கூட்டணியில் இருப்பதால் ஆளும் கட்சியை தட்டி கேட்க முடியாத பதிலை சொல்வதாக கருத்து. அரியலூர் மாவட்டத்தை பேரூராட்சியாக மாற்றுவோம் என்று கூறிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதை கவனித்து செந்துறையை பேரூராட்சியாக்குவோம் என திருத்திக் கொண்டார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே திருமாவளவனின் பிறந்தநாளையொட்டி வைக்கப்பட்ட பேனரை அகற்ற கூறியதால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம். பேனரை அகற்ற கோரி ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டு பேனர் மீது கல் வீசியதால் தள்ளுமுள்ளு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் எடப்பள்ளி அருகே 8 ஏக்கரில் அமையவுள்ள டைடல் பூங்காவின் கட்டுமான பணிக்கான டெண்டர் வெளியீடு. டைடல் பூங்கா மூலம் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த மழையால் குற்றாலம் மெயின் அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அதிகளவு குவிந்த நிலையில் இரவு முழுவதும் போலீசார் கண்காணிப்பு. மாமல்லபுரத்தில் 4 நாட்கள் நடந்த சர்வதேச பட்டம் விடும் விழா நிறைவு. முதலிடம் பிடித்த வியட்நாம் வீரர் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பட்டம் விடும் வீரர்களுக்கு பதக்கம் வழங்கி பாராட்டிய சுற்றுலாத்துறை. ஹரியானா குருகிராமில் பிரபல யூடியூபரும் பிக் பாஸ் வெற்றியாளருமான எல்விஷ் யாதவின் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அதிர்ச்சி. சம்பவம் நடந்த நேரத்தில் எல்விஷ் யாதவ் வீட்டில் இல்லாத நிலையில் துப்பாக்கிச்சூடு குறித்து போலீசார் விசாரணை. பணைய கைதியாக உள்ள தனது காதலனை மீட்க கோரி பணைய கைதியாக இருந்து விடுவிக்கப்பட்ட இளம்பெண் மனக்கோலத்தில் போராட்டம். கண்ணீருடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென சைரன் ஒலித்ததால் கூடியிருந்தவர்கள் ஓட்டம். காசா மீதான போரை தற்போது நிறுத்தினால் இஸ்ரேல் மீண்டும் முடிவு பெறாத போரை எதிர்கொள்ள நேரிடும். அச்சுறுத்தல் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து வெற்றியுடன் போரை முடிக்க முடிவு செய்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு. சீனாவின் செங்குடு நகரில் நடந்த உலக விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு. 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களுடன் 65வது இடத்தை பிடித்தது இந்தியா.
ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து. பயங்கர சத்தத்துடன் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அச்சம். இந்தோனேஷியாவின் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாட்டம். பார்வையாளர்களை கவர்ந்த வான் சாகச நிகழ்ச்சி மற்றும் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள்.